ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்செட் மேத்தமெட்டிக்ஸ் 2018ல் ஒரு ப்ராபர்ட்டி கொஷின் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷினுக்குள்ள போகலாம். ஒரு 2 டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப் f of x, y equal to 6x² y for x lies between 0 and 1, y lies between 0 and 1, 0 as well. அதாவது x வந்து 0 to 1 குள்ள ரேஞ்சில் இருக்கும்போதும் y 0 to 1 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போதும் ஃபங்க்ஷன் வந்து 6x²y. ஓகேங்களா? மற்ற ரீஜன் எல்லாம் 0. ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ப்ராபர்ட்டி ஆஃப் 0 less than x less than 3/4, 1/3 less than y less than 2. ஸோ இதுக்கான வேலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, வாங்க ப்ராப்ளம்குள்ளே போகலாம். சரி, நம்மளோட கிவன் வந்து f of xy இதுதான். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இது. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி 2 டைமென்ஷன் ரேண்டம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராபர்ட்டி ஆஃப் a less than x less than b, c less than y less than d equals integral x ஓட லிமிட் a to b. ஓகேங்களா? அப்புறம் integral y ஓட லிமிட் c to d. ஓகே, அதுக்கப்புறம் f of x, y dy dx. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ப்ராபர்ட்டி ஆஃப் 0 less than x less than 3/4, 1/3 less than y less than 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எக்ஸோட ரேஞ்சு லிமிட் எழுதிப்போம். ஸோ எக்ஸ் வந்து ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 3/4. ஸோ 0 to 3/4 வந்து 0 to 1 இருக்குமா? கண்டிப்பாக 3/4 வந்து 0 to 1 தான் இருக்கும். ஸோ இந்த லிமிட் வந்து வேலிட். ஸோ 0 to 3/4. நெக்ஸ்ட்டு ஒய்க்கான லிமிட். ஸோ ஒய்க்கான லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3 to 2. 1/3 to 2 வந்து 1/3 வந்து 0 to 1 தான் இருக்கும். அதாவது 0 1. ஓகேங்களா? 1/3 வந்து 0 இருக்கும். அதாவது 0 to 1 தான் இருக்கும். பட் ஆனால் 2 வந்து 1 தாண்டி போகும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரேஞ்சை தவிர்த்து, இந்த 0 to 1 ரேஞ்சை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து ஃபங்க்ஷனல் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 தாண்டி போகும்போது ஃபங்க்ஷனல் வேல்யூ வந்து இங்கே 0 தான் இருக்கும். ஸோ நம்மளோட ரேஞ்ச் வந்து இவ்வளோ தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா லோவர் லிமிட் வந்து 1/3னால 1/3ன்னு போட்டுக்கிறோம். அப்பர் லிமிட் வந்து 1ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 1க்கு மேலே போகும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ நம்ம வந்து அப்பர் லிமிட் வந்து 1ன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ ஃபங்க்ஷன் வந்து 6x²y dy dx. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒய்யை வச்சு இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம். ஸோ 6x² வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ ஏன்னா ஒய் இன்டெகிரேட் பண்ணும்போது 6x² கான்ஸ்டன்ட். ஸோ ஓகேங்களா? ஸோ ஒய் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா y²/2 அப்பர் லிமிட் 1 லோவர் லிமிட் 1/3 dx. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் in terms of yக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1/2 இருக்குல்ல, அதை வெளியே எடுத்துகிறேன். ஸோ வெளியே எடுத்துனா 6x² டைம்ஸ் 1/2 y²க்கு பதிலாக y² அந்த y டேர்ம் பதிலாக ஃபஸ்ட்டு லோவர் லிமிட் செட் பண்ணால் 1² மைனஸ் 1/3 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து 2 times of 1, 2 times 3. ஸோ இப்போ வந்து இன்டகிரேஷன் 0 to 3/4, இது வந்து 3x². ஸோ இந்த டேர்மில் வந்து என்ன ஆகும்னா 1² 1 மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் வந்து 1/9. ஸோ 1 minus 1/9 வேல்யூ வந்து 8/9. ஸோ 8/9 dx. ஸோ இங்கே வந்து 3 1s are 3 3s are. ஸோ இப்போ எனக்கு கான்ஸ்டன்ட் வந்து 8/3 மட்டும் தான். ஸோ அதை இன்டகிரேஷன் விட்டு வெளியே எடுத்து வந்துக்கிறேன். ஸோ இப்போ இன்டகிரேஷன் 0 to 3/4 x² dx. ஸோ இப்போ இன்டகிரேஷனுக்குள்ளே x² மட்டும் தான் இருக்குது. ஸோ x² இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x³ 3 லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 3/4. ஓகே, ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த /3 இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ 8/3 times 3 வந்து 9. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 3/4 the whole cube வரும் மைனஸ் 0. ஓகே, ஸோ இப்போ 8/9 3 cube value 27
by 64 ஓகேங்களா. ஸோ இப்போ 9 1s are 9 3s are ஓகே. அதே மாதிரி 8 1s are 8 8s are. ஸோ இப்போது உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ 3/8. ஸோ ஆன்சர் வந்து 3/8 வந்துருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஷனில் 3/8 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 3/8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான இந்த கொஷினுக்கான சொல்யூஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் சஜஷன் எதனா இருந்ததுன்னா யூடியூப் கமெண்ட்ஸில் போடுங்க. ஆர் டிஸ்கிரிப்ஷன் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் லிங்க், இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதோட சேட் பாக்ஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.